ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு க்ரன்ச்சி பீன்ஸ் சைனீஸ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸை ஒரு 1 இன்ச் சைஸ்க்கு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. வேகிறப்பவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு அரை வேக்காடாக வெந்ததும் அந்த பீன்ஸை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் தண்ணியில் எடுத்துக்கோங்க. இது அந்த குக்கிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி நம்மளுக்கு நல்லா பச்சை கலராகவும் இருக்கும் பீன்ஸு. இப்போ தேவையான பொருட்கள்: ஒரு 10 வெள்ளை பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸ், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, அது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டிக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளை பூண்டை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வணக்கிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதையும் அந்த சாஸில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்த்த உடனேயே நம்ம சாஸ் நல்லா திக்காயிருங்க. இந்த டைமில் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான க்ரன்ச்சி பீன்ஸ் சைனீஸ் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.